திருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் துளாராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் சனி வக்ரமாக, ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் குரு உச்சமாக, 11ஆம் இடமான லாபத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று கேது புதனோடு இணைவு, ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மாதமானது பிறக்குது. சுக்கிரன் நீசமாக இருக்குதுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். இந்த மாத பிறப்பு, அதாவது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரனுடைய பெயர்ச்சி இருக்குது. சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் முழுக்க பலமடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழலில் தான் வந்து உட்கார போகிறார். ராசிக்குள்ளேயே பலமடைகிறாருங்க. மூலத்திரிகோண பலம் ஆட்சி பலமடைகிறார். ஆக்சுவலாக பார்த்தா சுக்கிரன் மீனத்தில் உச்சமானாலும் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றாலும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை தருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஆனால் சுக்கிரன் துளாராசியில் இருக்கும்போது அப்படிப்பட்ட அற்புதமான பலனை தர காத்திருப்பார். அது உங்களுடைய ராசினாலும் உங்கள் ராசிலேயே இருக்கிறது எவ்வளோ பெரிய யோகம்னு பார்த்துக்கிடுங்க. அடுத்ததா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கன்னி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு புதன் பயிற்சி ஆகிறாரு. கன்னி ராசியில் புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தடைகிறாரு. என்னதான் அவர் உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருந்தால் அவரே பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி. பாக்கியத்திற்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவடையுது. தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறுகிறது. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. சூரியன் ஆல்ரெடி ஒரு பாதகாதிபதி தான், 12ல் மறைகிறதுனால பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தப்பட்டால் தைரியமாக இருக்கலாம். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2-7க்கு அதிபதி 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி. 10ஆம் இடத்தில் செவ்வாய் நீசம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்லா புரிஞ்சுக்குங்க, செவ்வாய் அங்கே நீசமே கிடையாது. ஏன்னா உச்சம் பெற்ற குருவோடு செவ்வாய் இருப்பதால், நீச்ச செவ்வாய் இருப்பதால் நீச்ச பங்க ராஜயோகம் அமைப்புகள் ஏற்படுது. அதே இடத்துல 10ஆம் இடத்துல குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் ஏற்படுது. அதையெல்லாம் தாண்டி செவ்வாய் 10லிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் நன்மை. ரொம்ப சூப்பராக இருக்குது செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல சுக்கிர பகவான், இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீசம் பெற்றிருந்தாருங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நிறைய நெகட்டிவ். ஒன்றும் இல்லை, ஒரு பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னாலும் நிறைய மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திடும். அன்வான்டாக செலவு பண்ண வச்சிருக்கும் இந்த சுக்கிரன், ரைட்? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 2ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிநாதன் ராசியில் பலமடையுது. தன்னம்பிக்கை, தைரியம், மனோதிடம் அத்தனையுமே கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயந்துட்டு இருந்தீங்க துலாம், இல்லைன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா 4-5க்கு அதிபதி 6ல் போய் மறைவு, குருவை 10ஆம் இடத்துல உட்கார்ந்து தொழில் ரீதியான சில நன்மை தீமைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் ராசிநாதனும் பலம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையில் மனம் அப்படியே பதட்டப்பட்டு தான் இருந்தது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருந்தோம். நம்மளுடைய திறமை என்ன, நம்ம எங்கே எதையை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாமல் இருந்தோம். இப்போ அந்த தெளிவு மீட்டெடுக்கப்படுகிறது. இழந்த புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு அனைத்துமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது காட்டுகிறது. வயது முதிர்ந்த நபர்களுக்கோ வயது குறைந்த நபர்களுக்கோ உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள், 6ஆம் இடத்துல சனிவை உட்காந்து கண்டிப்பாக உடல் தொந்தரவு கொடுத்துருக்கும். ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்களை பாதிப்பை கொடுத்துருக்கும். கிட்னி சம்பந்தமான விஷயங்களை பாதிப்பை கொடுத்துருக்கும். ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு கொடுக்கும். ஒரு அன்ஈசினஸ் உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் அப்படியே சேஃப்கார்டாகி வெளியில் வருவீங்க. நீங்கள் ஒரு நல்ல சூழலில் நோக்கி வருவீங்க. உடலும் மனதும் தெளிவடையக்கூடிய ஒரு காலகட்டம். மனம் கெட்டு போயிருந்தாலும் உடல் கெட்டு போயிருந்தாலும் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம். எல்லாத்தையும் தாண்டி கருவெளிஞ்ச முகம் கூட பலன்னு ஜொலிக்குன்னு சொல்லுவாங்க. லக்ன சுக்கிரன் ராசியில் சுக்கிரன் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கருவெளிந்த
முகம் கூட பளபளன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குது. அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தந்தை வழி உறவுகளால் இருந்து வந்த கசப்புகள் நீங்குது. உயிர் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தங்கு தடைகள் இருக்குது, ஏதாவது பேச்சுவார்த்தைகள் உட்பட்டு இருக்கிற உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னா தாராளமாக செய்யுங்க. அதுக்காக கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போகணும் பிடிக்கணுன்றதுன்னா அதை கூட தாராளமாக செய்யுங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். வாராத கடன் கூட வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இஎஸ்ஐ, பிஎஃப், இந்த மாதிரி கிராஜுவிட்டி ஃபண்டெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகலை, உங்களுக்கு கிடைக்காம இருக்குது. இல்லை யாருக்கா பணம் கொடுத்துருக்கோம், அந்த பணம் உங்களுக்கு இன்னும் திரும்பி வராமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அது கூட உங்களுக்கு திரும்பி வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. உங்களுக்கு அது கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்போ எங்கே உங்களுடைய அந்த பக்குவத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் சரியாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா போதும், வர வேண்டிய பணம் வந்து சேரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். உயிர் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் 8ஆம் அதிபதி ராசிக்குள் வந்து பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மாத இறுதியில், அதாவது 26ஆம் தேதிக்கு மேலே திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அது வாழ்க்கையவே அப்படியே புரட்டி போட்டுரும். இதுக்கு முன்னாடி ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இப்போ அந்த 26ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ சுக்கிரனுடைய அந்தரமோ அல்லது புதன் தசையோ புதன் புத்தியோ புதன் அந்தரமோ இல்லை சுக்கிர தசையில் புதன் புத்தி புதன் தசையில் சுக்கிர புத்தி சுக்கிர அந்தரத்தில் புதன் புத்தி இந்த மாதிரி அமைப்புகள் காம்பினேஷன் புதன் சுக்கிரன் காம்பினேஷன் இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அந்த தசாபுத்திகள் இருந்தது. 26ஆம் தேதிக்கு மேலே அது நீடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தின் பலத்தை பொறுத்து கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களுடைய லைஃப்பை அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலையினும் அதைத்தான் செய்யுமே தவிர உங்களை கீழே இறக்காது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிலை மாத இறுதியில் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு. யாரெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து பணம் எடுக்கணும் பிடிக்கணும், இல்லை வேறு ஏதாவது விற்கணும் பிடிக்கணும், நகை விற்கிறீங்க, இல்லை ஏதாவது சேல் பண்ணி ஒன்று புதுசாக உருவாக்கிக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க. 26ஆம் தேதிக்கு மேலே எது உங்களுக்கு பாசிபிளாக இருக்குமோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக எந்த செயல் செய்தால் அதில் உங்களுக்கு தெய்வ அனுகூலமும் பொருளாதார ரீதியான லாபமும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக காட்டுகிறது. சரியா அந்த சூழலை பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி. ஸோ அவர் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 12ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் அடையுது புதன். வேலைக்கு போகாத உங்களுடைய வாழ்க்கை துணை 7ஆம் தேதிக்கு மேலே வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கிடைக்காம இருந்துட்டு இருக்குது. நானும் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிருக்கேன், ஒரு ஆள் உழைப்பு தான் இருந்துட்டு இருக்குது, வாழ்க்கை துணைக்கு அந்த சூழல் இல்லையே, வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். அது உங்களுக்குன்னு சொல்ல முடியாது, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு யாராவது மருத்துவ செலவுகள் பண்ணிட்டு இருக்கலாம், உங்களுடைய சம்பாத்தியம் அதில் ஒரு பகுதி போயிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கூட அதுவும் குறையுது, அவங்களும் ரெக்கவர் ஆகி வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. என்ன இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், நிறைய இரவு நேர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். படுத்தா தூக்கம் வராது, இரவு நேரங்களில் தூக்கமே வராது, பகலில் தூக்கம் வரும், இருந்தாலும் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் அலைச்சலுக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பொட்டன்சியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய திறமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மேலும் மேலும் லோடு கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தாங்குவீங்க அப்படிங்கிறத உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய மேலதிகாரிகள் பார்ப்பாங்க. ஒர்க்லோட் அதிகமாகும்போது கண்டிப்பாக அதிகமாக வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லையா? ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அது அடுத்த கட்ட ப்ரொமோஷனுக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறத இந்த காலகட்டம் புரிஞ்சுக்குங்க. இப்போ வேலையிலையோ தொழிலையோ நிறைய அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். எல்லாமே உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. உங்களை விட அவங்க ரொம்ப பலமாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மனபயம் இந்த காலகட்டம் உங்கள் மனசுக்குள்ள வரும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அப்படிலாம் அவங்களும் பெரிய பலசாலிகள்லாம் முடியாது, உங்களை போல் அவங்களும் ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க. மாத இறுதியில் அதுக்குண்டான சிம்டம்ஸ் கண்டிப்பாக தெரியும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தந்தையின் பேரில் சொத்து பத்து வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு சம்மந்தமான விஷயங்கள் இருந்தும் அந்த பிரச்சனைகள் நீங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. தந்தைக்கு இருதயம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டு இருந்ததுன்னா அதுவும் சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் தெளிவாக இருக்கும்.
ஒன்றும் ஃப்ரீயாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆன் பண்ணி போகிறக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. சார் தந்தைக்கு சொன்னால் எனக்கு எப்படி இருக்குது, என்னுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா, என் 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் அந்தளவுக்கு சிறப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 17ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. 18ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி இருக்குது. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2-7க்கு அதிபதிங்க. தனமாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கும் அதிபதி அவர். இதனால் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார். அப்போ கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வரும். 3வது மனுஷனால அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டு இருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி இப்போ செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குது. அப்படிங்கும்போது உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை பலம் பெற்று உங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அம்சம் இருக்குது. ஸோ வாழ்க்கை துணை கிட்ட எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாமல் என்ன நடக்குதோ என்ன இருக்குதோ சிட்டிஸ் என்னவோ அதை அப்படியே பேசி அப்படியே வெளிப்படையாக இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருந்ததுன்னா 2 பேர்த்துக்குள்ளே பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங், பயங்கர பாண்டிங் எல்லாம் உண்டாயிடும். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் பிரிக்க முடியாது. பிரிக்கணும்னு நினச்ச மனுஷன் கூட ஒதுங்கி நின்றுக்குவாங்க. அது நீங்கள் நார்மலாக இருந்தாலும் சரி, ஏவல் பிள்ளி சூனியம் போய் அந்தளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, போய் சேர்றது குரு கூட. குரு என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 3-6க்கு அதிபதி தான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் குரு நிற்கிற ஸ்தானம் 10ஆம் இடம், அங்கே உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஃபேவராகவே மாறிடுது. பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், சலிப்புகள்லாம் நிவர்த்தி ஆகுது. போன மாதம் ஒரு 50,000 சம்பாரிச்சிங்க, இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு 10,000 சேர்த்து சம்பாதிப்பீங்க. அந்த வருமானம் அப்படிங்கிற விஷயத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. கண்டிப்பாக இந்த மாதம் வருமானம் அதிகமாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் போது கண்டிப்பாக அவங்க மூலயமா சம்பளம் வரும். கண்டிப்பாக அது வருமானத்தை கொடுத்தே தீரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த காலகட்டம். அதே போல் வாழ்க்கை துணை உங்கள் மேலே பெரிய அக்கறை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தன்னுடுடைய பார்வையில் காட்டிடுவாங்க. ஆனால் செயல் என்ன இருக்குன்னா, தான் டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தாயாருக்கு, தாய் வழி உறவுகளுக்கு முழுக்க ஆதரவை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதையெல்லாம் பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகிக்க வேண்டாம். சில காலங்கள் தான் அப்படி இருப்பாங்க, அப்புறம் மாறிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னதான் இருந்தாலும் அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கும் கிடைக்குது. ஆனால் தன்னுடைய தாய்க்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக வருத்தப்பட்டு சண்டை கட்டிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். நிறைய நன்மைகள் இந்த மாதம் நடக்குது. ஆனால் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது. கணவன் மனைவி உறவுல இந்த விஷயங்களில் சின்ன குறைபாடுகள் இருக்கு இல்லையா, அது சரியாகணும்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.